வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல பாசி பருப்பு போட்ட கோதுமை இனிப்பு தட்டவடை தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப தட்டவடை செய்யறதுக்கு பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். முதலாவது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதுல 1.5 கப் அளவுக்கு அவிக்காத கோதுமை மா எடுத்துக்கோங்க. இப்ப அது கூடவே 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமா கழுவி எடுத்திருக்கிறேன். அதையும் இந்த மாவோட கூட சேர்த்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 கிராம் சர்க்கரை நான் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு அந்த சர்க்கரை கரைபெற காய்ச்சி வடிகட்டி எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடையில் வாங்கின அதாவது காஞ்ச தேங்காய் துருவல் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு வெள்ளை எள்ளு, இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பெள்ளும் சேர்த்துக்கொள்ளலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நாங்கள் சக்கரை பாகு விட்டுருக்கபடினாலே உடனே தண்ணியை விட்டு கலந்த வேண்டாம், எங்களுக்கு தண்ணியினுடைய அளவு தெரியாது. முதல் கையால் இது எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி நாங்கள் கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து நாங்கள் அதை பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கு முதலாவது ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து முதல் நல்லா கையால் பிசைங்க. பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு தண்ணி தேவைன்னு சொன்னால் மேலதிகமாக விட்டு ஒரு ரொட்டி பதம், இந்த மாதிரி ஒரு ரொட்டி பதத்துக்கு கொண்டு வாங்க. தட்டவடை நாங்கள் நோமலாக கார தட்டவடை செய்யக்க கூட இந்த மாதிரி தான் நாங்கள் செய்து கொள்வோம். பாருங்க, தட்டவடை செய்யறதுக்கு மா அழகா ரெடி ஆயிருச்சு. இப்போ நாங்கள் தட்டவடை தட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் குழச்சி வச்சிருக்கிற மாவில இருந்து சிறு பகுதியை பிரித்து எடுத்து நல்ல உருண்டையாக கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் உருட்டின உருண்டையை அதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தட்டும் போது ஒட்டாமல் இருக்கும். இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இப்போ நாங்கள் சப்பாத்தி உருளையினால நல்ல மெல்லிஸாக நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளலாம். இது எவ்வளவுக்கு நீங்க தட்டையா நீங்க தட்டுறீங்களோ அவ்வளவுக்கு மொறுமொறுப்பா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தட்டையா தட்டினதுமே இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு வட்ட வடிவத்திலான கட்டர் வச்சு நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கட்டர் இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது உங்களோட வீட்டில் உள்ள பாத்திரத்தை, வட்டமான பாத்திரத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் வட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையண்டா சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிட்டும் நீங்கள் சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாத்தையும் நாங்கள் பிரித்து எடுத்து நாங்கள் ஒரு தட்டில் வைக்கலாம். பாருங்க, தட்டவடை இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எண்ணெயும் சூடு பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த நெருப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இது இனிப்பு வடைன்றதுனால சீக்கிரமாக கருகிரும். அதே வேளையில் உடனே திருப்பி திருப்பி விட்டு கொண்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல அழகான கலருக்கு அது பொரிஞ்சு வரும். பாருங்க, இப்போ இந்த வடை பார்க்கும்போது அரைவாசி வீதம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வடை எண்ணெயில் இருக்கும்போது உங்களுக்கு இலகலாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வடை இனிப்பு வடைன்றதுனால நீங்கள் எடுத்து வெளியில் வச்ச பிறகு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய மொறுமொறுப்பு தன்மையே தெரியும். என்னென்னு சொன்னால் அது இனிப்பு தன்மை இருக்கிறபடினால உடனே உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பை காட்டாது. அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த மொறுமொறுப்பை காட்டும். பாருங்கள், இவ்வளோ அழகாக பொரியுது. பாருங்கள், இப்போ வடை பொரிஞ்சு அழகாக ரெடி ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எண்ணெயிலிருந்து. இப்போ இந்த வடை எனக்கு பொரிகிறதுக்கு 6 இருந்து 7 நிமிஷங்கள் பிடிச்சிருக்குது. இந்த வடையுடைய கலரை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் வெல்லம் சேர்த்துருக்கிறபடினால இந்த வடையுடைய கலர் இப்படித்தான் இருக்கும். இப்படியே எல்லா வடையும் நாங்கள் பொரிச்சு எடுத்ததுமே கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா நாங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, சுவையான மொறுமொறுப்பான பாசி பருப்பு போட்ட கோதுமை இனிப்பு தட்டவடை ரெடி ஆயிருச்சு. இந்த தட்டவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.